Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் வறுவல் தாங்க. ரொம்ப எளிமையான முறையில் அதிக சுவையோட எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதில் நம்ம சில மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். அது என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இது கூட தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கங்க. 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா சிக்கனோட பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இரும்பு கடாயில் செய்ய போகிறேன். கடாய் நல்லா காஞ்சதுமே அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 7-8 பல் பூண்டை 1-2 இடித்து சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை அதோட சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுமே 2 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ இதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. நம்ம முதல்ல எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நாம் திரும்ப பிளேட் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். நல்லா தண்ணி விட்டுருக்கு. நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. சிக்கன் வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க. திரும்ப ஒரு முறை நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். இடையில கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் இதை கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் வறுவலை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.